தொடர்ந்து முக்கிய செய்திகள் சிலவற்றை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன. தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. இவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 4ஆம் தேதி தொடங்கும் நிலையில் செய்முறை தேர்வுகள் 23ஆம் தேதி முதல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப செய்முறை தேர்வுகளை அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 4 பிரிவுகளாக நடத்தலாம் என்றும், ஒரு பாடத்தில் மாணவர்களின் எண்ணிக்கை 120க்கும் கீழ் இருந்தால் ஒரே நாளில் தேர்வு முடிக்கப்பட வேண்டும் எனவும் அரசு தேர்வுகள் துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் செய்முறை தேர்வில் அளிக்கப்படும் அக மற்றும் புற தேர்வு மதிப்பெண்களை எக்காரணம் கொண்டும் வெளியிடக்கூடாது என்றும் கூறியுள்ளது. தேர்வர்களின் வருகை சான்றிதழ் அந்தந்த மையங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், செய்முறை தேர்வினை எந்தவித புகாரின்றியும் நடத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்சி, விழுப்புரம், திண்டிவனம் மட்டுமின்றி நெல்லை, மதுரை உட்பட தென் மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான வாகனங்கள் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வார விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த தினம் காரணமாக சென்னையில் இருந்து ஏராளமானோர் தங்களது சொந்த ஊருக்கு சென்றனர். பின்னர் பணிக்கு செல்லும் நோக்கில் நேற்று மாலை முதலே சென்னை திரும்பினர். இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. அத்துடன் நள்ளிரவு கடந்தும் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. அதேவேளையில் வாகன நெரிசல் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் வாகனங்களை துரிதமாக அனுப்பும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். கோவை கார் வெடிப்பு வழக்கு மற்றும் IS தீவிரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் 21 இடங்களில் சோதனை மேற்கொண்ட NIA 4 பேரை கைது செய்தது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கோவையில் கார் வெடிப்பு சம்பவம் நடைபெற்றது. இது தொடர்பாக NIA விசாரணை நடத்தி வரும் நிலையில் 14 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கோவை கார் வெடிப்பு தொடர்பாக 10 இடங்களிலும் மற்றும் IS தீவிரவாத அமைப்புக்கு ஆள் சேர்த்தது தொடர்பாக 11 இடங்களிலும் NIA சோதனை நடத்தியது. சென்னை, நெல்லை, மதுரை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 21 இடங்களில் புலனாய்வு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். கோவை அரபிக் கல்லூரியிலும் பல மணி நேரம் சோதனை நடந்தது. இந்நிலையில் சென்னை அரபிக் கல்லூரியுடன் தொடர்புடைய 3 பேர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக NIA அறிவித்துள்ளது. அரபிக் கல்லூரியை தொடங்கிய ஜமீல் பாட்ஷா, முன்னாள் மாணவர்கள் மௌல்வி ஹுசைன், இன்சாப், சையத் அப்துல் ரஹ்மான் ஆகிய 4 பேர் கைதாகி உள்ளனர். அவர்களிடம் இருந்து 6 மடிக்கணினிகள், 25 செல்போன்கள், 24 சிம் கார்டுகள், 3 ஹார்ட் டிஸ்குகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக NIA தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 16 முதல் 3 நாட்களுக்கு திமுக சார்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக பரப்புரை கூட்டங்கள் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியான கூட்டங்கள் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார். அதன்படி வருகிற 16ஆம் தேதி சிவகங்கை, திருநெல்வேலி, விழுப்புரம், தூத்துக்குடி, கடலூர், ஸ்ரீபெரும்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், கன்னியாகுமரி, மயிலாடுதுறை மற்றும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிகளில் பரப்புரை கூட்டங்கள் நடைபெறும். 17ஆம் தேதி கிருஷ்ணகிரி, திருச்சி, திருப்பூர், அரக்கோணம், மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், வேலூர், கள்ளக்குறிச்சி, கோவை, திண்டுக்கல் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிகளிலும், 18ஆம் தேதி திருவள்ளூர், தஞ்சாவூர், பெரம்பலூர், கரூர், புதுச்சேரி, பொள்ளாச்சி, காஞ்சிபுரம், தருமபுரி, நாகப்பட்டினம், தேனி, நீலகிரி, தென்காசி, சேலம் மற்றும் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பரப்புரை கூட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே சக ஆசிரியரை எரித்து கொலை செய்த ஆசிரியரை வரும் 23ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. களத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியர்கள் தீபா, வெங்கடேசன் ஆகிய இருவரும் கடந்த நவம்பர் மாதம் காணாமல் போன நிலையில் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்தனர். இதனிடையே தீபாவின் கார் மட்டும் கோவையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தேடப்பட்டு வந்த வெங்கடேசனை சென்னையில் கைது செய்த தனிப்படை போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் ஆசிரியர் தீபாவை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி, பணம் கொடுக்கல் வாங்கலில் இந்த கொலை அரங்கேறியதாக கூறினார். தீபா பணத்தை கேட்டு தொந்தரவு பண்ணும்போது சுத்தியில் வாங்கி வந்து அவங்கள வரவழைச்சு காட்டுக்குள்ள அடிச்சு கொண்டுட்டு புதுக்கோட்டை ஏரியாவில் எரிச்சிட்டதாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. இதனிடையே வேப்பந்தட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி பர்வதராஜ் ஆறுமுகம் உத்தரவின் பேரில் வெங்கடேசனை போலீசார் சிறையில் அடைத்தனர்.
பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மீது இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. பீகாரில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மகாபந்தன் கூட்டணியில் இருந்து வெளியேறி மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து புதிய ஆட்சி அமைத்தார். அவரது அரசு மீது சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது. 243 உறுப்பினர்கள் கொண்ட பீகார் சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 128 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடங்கிய மகாபந்தன் கூட்டணிக்கு 114 எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது. எனினும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமாரை வீழ்த்துவோம் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கூறி வருகிறது. ராஷ்டிரிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் அக்கட்சியின் தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான தேஜஸ்வி யாதவின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மகாபந்தன் கூட்டணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் இங்கு தங்கியுள்ளனர். தெலுங்கானாவில் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்த பீகார் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் விமானம் மூலம் பாட்னா புறப்பட்டுச் சென்றனர். நம்பிக்கை வாக்கெடுப்பில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என ஐக்கிய ஜனதா தளம் எம்எல்ஏக்களுக்கு கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்கும்படி இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியின் 4 எம்எல்ஏக்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சி உத்தரவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜக மட்டும் 370 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்று பிரதமர் மோடி மீண்டும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பாஜக ஆட்சியை தக்க வைத்தது. இதில் பிரதமர் நரேந்திர மோடி ஜபுவா மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுமார் 7000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்ததோடு அடிக்கலும் நாட்டினார். प्रदान करने की तरफ 6 महत्वपूर्ण परियोजनाओं का यहाँ पर लोकार्पण किया जा रहा है. ये योजना हायर सेकेंडरी स्कूल है, इसका भी आज भूमि पूजन किया जा रहा है. इसके साथ साथ மேலும் பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் மதிப்பிலான சத்துணவு பொருட்களை வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய பிரதமர் இரட்டை என்ஜின் அரசு இரட்டை வேகத்தில் செயல்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். एनडीए की 400 पार की बात तो मैं भी सुन रहा हूं, लेकिन मैं ये भी सुन रहा हूं कि अकेला बीजेपी, अकेला कमल का निशान வரும் தேர்தலில் 400 சீட்டுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் எனவும் பிரதமர் மோடி கூறினார். RSS மற்றும் பாஜகவினர் சமூகத்தில் வெறுப்புணர்வை பரப்புவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரையை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மேற்கொண்டு வருகிறார். கடந்த மாதம் மணிப்பூரில் தனது யாத்திரையை தொடங்கிய ராகுல் காந்தி தற்போது சத்தீஸ்கரில் பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி மதங்கள், மொழிகளை பயன்படுத்தி RSS பாஜகவினர் மாநிலங்களை ஒன்றுக்கொன்று சண்டையிடச் செய்வதாக குற்றம் சாட்டினார். இந்தியர்கள் DNAவில் அன்பு மட்டுமே இருப்பதாகவும் கூறினார். இன்றைய காலகட்டத்தில் நாடு முழுவதும் வெறுப்புணர்வு பரவி வருவதாக கூறிய ராகுல் காந்தி வரவிருக்கும் தலைமுறைக்கு அன்பு நிறைந்த தேசத்தை கட்டி எழுப்புவதே இந்த யாத்திரையின் நோக்கம் என்று கூறினார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? யாருனா? வயசால் தெரியும் இல்ல? அவங்க தெரிஞ்சா போதும். ஆந்திராவின் காங்கிரஸ் கட்சி தலைவர் YSR ஷர்மிளா அமைச்சர் ரோஜாவின் தொகுதியான நகரியில் நடந்த கூட்டத்தில் தமிழில் பேசி பொதுமக்களை கவர்ந்தார். ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் தங்கை YSR ஷர்மிளா சமீபத்தில் காங்கிரஸில் இணைந்தார். அவருக்கு மாநில காங்கிரஸ் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்தில் தற்போது சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புரை செய்து வருகிறார். இந்த நிலையில் அமைச்சர் ரோஜாவின் சொந்த தொகுதியான நகரியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய YSR ஷர்மிளா தமிழில் பேசி அசத்தினார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? யாருனா? வயசால் தெரியும் இல்ல? அவங்க தெரிஞ்சா போதும். நகரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை பெரும்பாலான வாக்காளர்கள் தமிழர்கள் என்பதால் அவர்களை கவர்ந்தெழுக்க அரசியல் கட்சியினர் பல்வேறு நுணுக்கங்களை கையாண்டு வருகின்றனர். அந்த வகையில் YSR ஷர்மிளாவும் தமிழில் பேசி அசத்தியுள்ளார். ஆண்டுகள் பல கடந்தாலும் பழைய கார்கள் மீதான மோகம் இன்னும் குறையவில்லை என்பதையே காட்டுகிறது இந்த காட்சி. தலைநகர் டெல்லியில் பழமையான கார்களுக்கான 57வது கண்காட்சியை மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தொடங்கி வைத்தார். மவுசு குறையாத பழைய வாகனங்களில் அமர்ந்து மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தினார்.
1936 ரோல்ஸ் ராய்ஸ், 1938 மெர்சிடிஸ் என புகழ்பெற்ற நிறுவனங்களைச் சேர்ந்த 150 பழைய கார்கள் அணிவகுத்தன. அந்த கார்கள் அணிவகுத்த போது பலர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படும் விவகாரத்தில் தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி ராமேஸ்வரத்தில் திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை மத்திய அரசு தடுக்கவில்லை எனவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களை மீட்டு வர நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டி ராமேஸ்வரத்தில் திமுக மீனவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய RS பாரதி, இலங்கை கடற்படையின் நடவடிக்கைகளை மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். 2014 இதுவரை இவருடைய ஆட்சியிலே, மோடி ஆட்சியிலே மட்டும் 3076 பேர் தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி விவாதிக்க பாராளுமன்றத்தில் திமுக குரல் எழுப்பினால் முடியாது என்று மறுக்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 35 முறை கடிதம் எழுதியும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் கூறினார். திருச்சியில் தனியார் பேருந்து நடத்துனர் மீது இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து தனியார் பேருந்து ஒன்று துவாக்குடிக்கு சென்றது. அப்போது பெண் ஒருவரை பேருந்து நிறுத்தத்தில் இறக்கிவிடாமல் சற்று தள்ளி சென்று இறக்கிவிட்டதால் அந்த பெண்ணுக்கும் நடத்துனருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டது. பின்னர் அந்த தனியார் பேருந்து மீண்டும் துவாக்குடியிலிருந்து திருச்சிக்கு சென்றபோது இளைஞர்கள் 7 பேர் ஏறி நடத்துனர் மூக்கையன் மீது சரமாரி தாக்குதல் நடத்தினர். தனியார் பேருந்து நடத்துனர் அளித்த புகாரின் பேரில் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவில் தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். செட்டிப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள அஸ்வத் நாராயணர் சுவாமி கோவிலில் புதிதாக நாகதேவதை, கணபதி ஆகிய சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. இதில் கலந்து கொண்ட குறும்பரியின மக்கள் தங்களது குலதெய்வங்களை அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். அப்போது தலையில் தேங்காயை உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழ்நாடு மட்டுமின்றி கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு முழுவதும் குடிநீர் தங்கு தடையின்றி கிடைக்க வேண்டும் என்பதே இலக்கு என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை மாநகரில் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு 780 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பில்லூர் 3வது குடிநீர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிற மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் வளர்ச்சி சீராக உள்ளதாக கூறினார். மற்ற மாநிலங்களுடைய நிலைமை அப்படி கிடையாது. அங்கெல்லாம் ஒரு பெருநகரம் இருந்துச்சுன்னா அந்த ஒரு நகரம் மட்டும்தான் வளர்ந்திருக்கும். அதற்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய 1-2 நகரங்கள் வளர்ந்திருக்கும். ஆனால் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டா சென்னை மட்டும் வளரவில்லை. இங்க நம்முடைய கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் அப்படின்னு அனைத்து நகரங்களும் வளர்ந்திருக்கிறது. கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டும் வளரல, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு, திருப்பூர், நாமக்கல் போன்ற ஊர்களும் வளர்ச்சியை பெற்றிருக்கின்றன. முன்னதாக திருப்பூரில் 1120 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய குடிநீர் திட்டப்பணிகள், 70 கோடி ரூபாய் மதிப்பில் 165 ஊரக குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டப்பணிகள் உள்ளிட்டவற்றை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மை V3 ஆட்ஸ் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் மேலும் 5 பேர் கைதாகியுள்ளனர்.
மருத்துவரின் பரிந்துரையின்றி ஆயுர்வேத மாத்திரை வழங்கியதாக மை V3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்த அதன் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் மற்றும் அங்கு கூடிய 180 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் சக்தி ஆனந்தனை தவிர்த்து எஞ்சிய அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். மேலும் நிறுவன ஊழியர்கள் கார்த்திக், ஜெயக்குமார் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் சக்தி ஆனந்தன் கைதை கண்டித்து ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்தியதற்காக மை V3 ஆட்ஸ் நிறுவன ஊழியர்கள் அருள்மணி, சிவானந்த பெருமாள், பிரவீன், கணேசன் மற்றும் விநாயகமூர்த்தி ஆகிய 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் மீது சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல், அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், வதந்தி பரப்புதல், முறையற்ற தடுப்பு ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் 5 பேரும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே மை V3 ஆட் செயலி இயங்காததால் வாடிக்கையாளர்கள் குழப்பமடைந்தனர். ஆனால் செயலியை முடக்கவில்லை என காவல்துறை விளக்கமளித்துள்ளது. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் குடும்பத்துடன் நேரத்தை செலவழிக்க தவறுவதில்லை என்று கூறும் வகையில் வீடியோ ஒன்றை நயன்தாரா பகிர்ந்துள்ளார். லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை 2022ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டார். அதன் பின்னர் வாடகை தாய் முறையில் இருவரும் 2 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த நிலையில் குடும்பத்துடன் எடுக்கும் புகைப்படங்களை நட்சத்திர ஜோடி அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் தனது கணவர் விக்னேஷ் சிவன் மற்றும் மகனுடன் உள்ள வீடியோவையும் மற்றொரு மகனுடன் தான் இருக்கும் வீடியோவையும் நயன்தாரா இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். உறங்கும் மகனுக்கு வாஞ்சையோடு நயன்தாரா நெற்றியில் முத்தமிடும் காட்சியை அவரது ரசிகர்கள் பகிர்ந்து வருகின்றனர். பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் இம்ரான்கான் ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளனர். எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் கூட்டணி அரசை அமைக்க அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இம்ரான்கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக்-e-இன்சாப் சின்னம் முடக்கப்பட்டதால் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் சுயேட்சை வேட்பாளர்களாக களமிறங்கினர். தேர்தல் முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில் தாமதம் ஏற்பட்டதால் பாகிஸ்தானில் போராட்டம் வெடித்தது. இந்நிலையில் இறுதி முடிவுகளை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது. 265 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்ற நிலையில் 264 தொகுதிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் இம்ரான்கான் ஆதரவு சுயேட்சை வேட்பாளர்கள் 101 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். நவாஸ் ஷெரீப் தலைமையிலான PMLN கட்சி 75 தொகுதிகளில் வெற்றி கண்டுள்ளன. பிலாவல் பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் மக்கள் கட்சி 54 தொகுதிகளிலும், MQMP 17 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஆட்சி அமைக்க 133 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் என்பதால் கூட்டணி அமைக்க நவாஸ் ஷெரீப் தலைமையிலான PMLN கட்சி முனைப்பு காட்டி வருகிறது. நவாஸ் ஷெரீப்பின் இளைய சகோதரரும் முன்னாள் பிரதமருமான ஷபாப் ஷெரீப் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் பிலாவல் பூட்டோ, ஆசிப் அலி ஜர்தாரியுடன் கூட்டணி குறித்து பேசியதாக தெரிகிறது. அப்போது PMLN ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் பிரதமர் பதவியை பிலாவல் பூட்டோவுக்கு தர அக்கட்சி நிபந்தனை விதித்ததாக கூறப்படுகிறது. அதற்கு PMLN கட்சி மறுப்பு தெரிவித்ததாக தெரிகிறது. இதனிடையே வெற்றி பெற்ற இம்ரான்கானின் ஆதரவு சுயேட்சை வேட்பாளர் வாசிம் காதிர் நவாஸ் ஷெரீப் கட்சியில் ஐக்கியமாகியுள்ளார். ஓரிரு நாட்களில் சுயேட்சை வேட்பாளர்கள் பலர் இணைவார்கள் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.